வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொல்லலாமா? வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு கூட பாடுவோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வருஷம் முடிவதற்குள் நடக்கும். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளுவார். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறமாட்டார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும், நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இந்த வாக்கியத்தை சீகன் பால் எழுதி வைத்திருந்தார் அந்த அவருடைய டைரியில். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு எழுதி அவருடைய கையாலே எழுதி அதை வைத்திருக்கிறார். அப்போ இதை தான் நேற்றைக்கு யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ ரட்சிப்பு எவ்வளவு முக்கியமானது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கம்மா? ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பானவர்களை கவனியுங்கள். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிட்டார், ஓகேவா? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நீங்கள் நீடித்த நாட்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு 150 வருஷம் ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த 150 வருஷமும் கவனிங்க, ஒரு குறையும் இல்லாமல் வாழ்கிறீங்க. நோய் நொடியே கிடையாதுன்னு வச்சுங்க. மாத்திரமல்ல, பெரிய அரண்மனை போல உங்களுக்கு வீடு கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு உதவியாக 1000 வேலைக்காரர்கள் கொடுக்கப்படுகிறது. மாத்திரமல்லாமல் பல ஆயிரம் கோடிகளுக்கு நீங்கள் அதிபதி. மாத்திரமல்ல, நீங்கள் விரும்புகிற எல்லாம் உங்களுக்கு அருளப்படுகிறது. ஆனால் ஒன்று மட்டும் இல்லை, ஒன்று மட்டும் இல்லை.
அது என்ன? ரட்சிப்பு இல்லை. இப்பொழுது மரணம் வருகிறது. மறுமையில் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் மகிமையில் சேர முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா நாம் ரட்சிக்கப்படுகிறதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்திலே கொடுக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். ஆகவே 10-11 கிடையாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் மோட்சம் போவதற்கு அல்லது மகிமையில் பிரவேசிப்பதற்கு அல்லது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவர் ஒருவரே வழி. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஐ ஆம் த வே அப்படின்றார். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நானே வழி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நானும் ஒரு வழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவில்லை. அப்போ நானே வழியாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அன்பானவர்களே, ஒரு கற்பனைக்கு நான் சொல்லுகிறேன். உங்கள் கையில் ஒரு தராசு வச்சுருக்கிறீங்க. 2 தட்டு இருக்குது பார்த்தீங்களா, தராசு. அந்த நாட்கள்லாம் 2 தட்டு எடுத்துக்கின்னு வருவாங்க. அப்போல்லாம் கவனிங்க, ஏதாகிலும் ஒரு பொருளை வாங்கும் பொழுது கவனிங்க, ஒரு தட்டில் என்ன பண்ணுவாங்க, அந்த இரும்பு கிலோ அந்த குண்டை வைப்பாங்க. இன்னொரு தட்டில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்களை வைப்பாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ ஒரு கற்பனைக்கு நான் சொல்லுகிறேன். உங்கள் கையில் அல்லது ஒரு தராசு, அந்த தராசில் கவனிங்க, ஒரு பக்கத்தில் ரட்சிப்பு என்று எழுதியிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இன்னொரு பக்கம் கவனிங்க, உலகத்தின் ஆஸ்திகள் அத்தனையும் வைக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தின் மகிமையெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. எது மேன்மை தெரியுமா? அதில் ரட்சிப்பு தான் மேன்மை. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்தன் இப்படி பாடினான், மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் ஓமக்கது ஈடாகுமோ, உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் ஓமக்கது ஈடாகுமோ, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கு அது ஈடாகுமோ, உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கு அது ஈடாகுமோ. அப்பனா கவனிங்க, இது எல்லாம் வந்தாலும் ரட்சிப்புக்கு ஈடு இணையாகாது. ஆகவே தான் கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் ஒன்றுமே இல்லை, முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:38 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கவனிங்கள், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற அந்த ஃபஸ்ட் வசனம் 2:12 காட்டுங்கம்மா, பிலிப்பியர் புஸ்தகம் 2:12. ஆகவே பைபிள் அங்கே பவுல் சொல்கிறார். இந்த பவுல் இந்த வசனத்தை எங்கே இருக்கும் பொழுது எழுதுகிறார் தெரியுமா? சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பிலிப்பியர்களுக்கு எழுதுகிறார். நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போ உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, ரட்சிப்பு என்பது மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை. கவனிங்க, பொதுவான ரட்சிப்பு ஒன்று இருக்கிறது. பொதுவான ஒரு ரட்சிப்பு என்பது கடந்த காலங்களிலே நீங்கள் வாழ்ந்த பொழுது, நான் வாழ்ந்த பொழுது கடந்த கால பாவங்களின் அந்த காரியங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்லவா, அது பொதுவான ஒரு ரட்சிப்பு. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா?
பைபிள் சொல்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கவனிங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை நோக்கி பாவ காரியங்கள் வரும் பொழுது, அதை ஜெயிக்கும் பொழுது, கவனிங்க, நிகழ்காலத்திலே ரட்சிப்பிலே நாம் கவனிங்க பூரணப்படுத்தப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்திலே கவனிங்க, நித்திய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க அருள் செய்ய போகிறார். ஆகவே கவனியங்கள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிற பெரிய அற்புதம், பல அற்புதங்கள் இருந்தாலும், ஆண்டவர் என்ன ஹார்ட் பிரச்சனையிலிருந்து சுகமாக்கினார், அற்புதம் தானே. உங்களுக்கு ஆண்டவர் பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலை செய்திருக்கிறார், அற்புதம் தானே. ஆனால் எல்லா அற்புதத்திற்கும் மேலான அற்புதம் ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஆனால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ள முடியும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, கவனியுங்கள், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே நாம் எல்லாரும் வெளிப்பட வேண்டிய ஒரு நாளும் வருகிறது. ஆகவே அதிக கவனிங்கள், பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களின் என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று இங்கே பவுல் எழுதியிருக்கிறார். ஆக நான் யோசித்த பொழுது, இந்த நாளின் தேவ செய்திக்கு தலைப்பு கொடுக்கப்பட வேண்டுமானால், இந்த நாளிலே நாம் படிக்கிற படிப்பிற்கு, இந்த நாளிலே நாம் படிக்கிற சத்தியத்திற்கு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்றால், கவனிங்க, பின்மாற்றத்திற்கு உண்டான அறிகுறிகள் என்னென்ன? பின்மாற்றத்திற்கு உண்டான அறிகுறிகள். இப்போ கவனிங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிக்கின்னு என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தான் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் கவனிங்க, ஆண்டவரின் வருகையை குறித்த உணர்வே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இஷ்டத்துக்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, இன்னைக்கு எத்தனையோ மக்கள் வெளியரங்குமாய் அல்ல, உள்ளத்திலே பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாள் ஒரு எச்சரிப்பின் பிரசங்கமாக, நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு பிரசங்கமாக இருக்க போகிறது. ஆகவே நான் இப்பொழுது சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் நமக்குள் இருக்குமானால், நாம் ரட்சிப்பை விட்டு தவறி இருக்கிறோம், பெற்ற ரட்சிப்பை நாம் இழந்து போய்விடக்கூடாது, அதை காத்து கொள்ள வேண்டும். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பின்மாற்றத்தை குறித்து நம்ம திங்க் பண்ணவே மாட்டேன்றோம், சிந்திக்கவே மாட்டேன்றோம். கிருப 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 கிருப, அவருடைய கிருப அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறோம். இல்லை அன்பானவர்கள, நாம் பெற்றுக்கொண்ட ஒன்றை இழந்து போய் விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கவனிங்க, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக இறைவனாக ஏற்றுக்கொண்டு அவரை மனசார வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்? கை உயர்த்தி காட்டுங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இந்த ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருக்கிறோமா அல்லது பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆகவே பின்மாற்றத்திற்கு உண்டான அறிகுறிகள் நம்முடைய வாழ்க்கையில் தென்படுகிறதா என்பதை வேத புத்தகத்தின் மூலமாக, அதனுடைய வெளிச்சத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு கொஞ்சம் அலச போகிறோம். அப்படி சில காரியங்களில் தவறி இருப்போமானால் மனம் திரும்புவோம், பெற்ற ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம், கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அது நமக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஓகே, முதலாவது பின்மாற்றம் என்றால் என்ன? பின்மாற்றம் என்றால் என்ன? தேவனை விட்டு விலகுவதே பின்மாற்றம். தேவனை விட்டு விலகுவதே பின்மாற்றம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி போதும் தன்னுடைய இருதயத்தை திருப்பினான். கர்த்தரை விட்டு விலகுவதே பின்மாற்றத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. அந்நிய தேவர்களின் காரியங்களிலே நாம் ஈடுபடும் பொழுது, குறி சொல்ல போய் கேட்கும் பொழுது, கை ஜோசியம் பார்க்கும் பொழுது, நாடி ஜோசியம் பார்க்கும் பொழுது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே உள்ளத்திலே பின்வாங்கி போயிருக்கிறோம் என்று அர்த்தமாகிறது. இங்கே பகிரங்கமாய் சாலமோன் தேவனை விட்டு விலகி போய்விட்டான். கர்த்தர் சொப்பனத்தில் 2 விசை தரிசனமாகி எச்சரித்தோம். அவன் கட்டிய மனைவிகள் விரும்புகிறார்கள் என்பதற்காக ஆங்காங்கே விக்கிரகங்களை கட்டி அவன் என்ன பண்ணா கவனிங்க, அவன் பின்வாங்கி போனானா. அல்லேலூயா, ஆமென். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளிலும் சிலர் பின்மாற்றம் அடைவதற்கு மிகவும் முக்கியமான காரணம் அவர்கள் தேவனை விட்டு விலகுவதுதான். ஆனால் இந்த பின்மாற்றக்காரர்கள் தேவனை விட்டு தாங்கள் விலகிவிட்டோம் என்று உணர மாட்டார்கள். அவர்களுடைய பின்மாற்றத்தை உணர்த்தும்படியான தேவ செய்திகள் அவர்கள் நோக்கி வந்தாலும் கூட்டத்தோடு கூட்டமாய் சிரித்து கொண்டு இந்த செய்தி யாருக்கோ கர்த்தர் பேசுகிறார் என்று உணர்வில்லாமல் இருப்பார்கள். கொஞ்சம் நிதானிக்கணும். யாருக்கோ கர்த்தர் பேசுகிறார், எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கூட்டத்தோடு கூட்டமாக என்ன பண்ணுவாங்களா, அவங்க இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு போய்கொண்டே இருப்பார்களாம். ஆகவே கவனிங்க, தேவனை விட்டு விலகுவது பின்மாற்றம். அடுத்தது பின்மாற்றத்துக்குண்டான ஒரு அறிகுறி, இருதயம் எகிப்திற்கு திரும்புவது பின்மாற்றம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 39வது வசனம். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. அங்கே பார்க்கிறோம். நீங்கள் இன்னொரு உதாரணத்துக்கு வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். அங்கே கவனியுங்கள், எகிப்தில் இருந்த மச்சங்களையும் வெள்ளரி கால்களையும் அவங்க சாப்பிட்டதான் நினச்சி என்ன பண்ணுறாங்க, அவங்க இதயம், யாருடைய இருதயம் கவனிங்க, இஸ்ரவேலர்களுடைய இருதயம் எகிப்துக்கு பின்னோக்கி செல்கிறது. அப்போது கவனிங்க, இந்த லோத்து ஓடிக்கொண்டிருக்கிறான், பின்னாலே மனைவி ஓடிக்கொண்டிருக்கிறாள், மாத்திரமல்ல பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், திரும்பி பார்க்காது, திரும்பி பார்த்தால் உப்பு தூணாய் மாறி விடுவாய். சொன்னாரா இல்லையா? ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவள் இருதயம் நேராய் நோக்கி கவனிங்க ஓடவில்லை. அவளுடைய இருதயம் எங்க இருந்தது என்றால் கவனிங்க, சோதோம் கொமாரா பட்டணத்திலே இருந்த பொக்கிஷங்களின் மேல் அவளுடைய இருதயம் இருந்தபடினாலே பின்னிட்டு திரும்ப அது அவளை வஞ்சித்தது. அது நிமித்தமாய் அவள் உப்பு தூணாய் மாறி போனாள். ஆகவே கவனிங்க, இருதயம் பின்வாங்கி போகிறது. மேலே பார்த்தா தெரியாது, கையை தட்டுவாங்க, கவனிங்க, ஸ்தோத்திரன்னுவாங்க, பைபிளை எடுத்துக்கின்னு வருவாங்க, பவ்யமாக இருப்பாங்க. ஆனால் இதயம் பின்னோக்கி பார்க்கும். இதயம் பழைய வாழ்க்கைகளை நினைத்து களி கூறும். சரிங்களா? இதயத்திலே பின்வாங்கி போவது. அடுத்தது, சபையிலிருந்து பிரிந்து செல்வது பின்மாற்றமாக இருக்கிறது. சபையிலிருந்து பிரிந்து செல்வது, சபை ஐக்கியத்திலே வராமல் சபை கூடி வருதலை விட்டு விடுகிற பிள்ளைகள் கவனிங்க, அவங்க பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் என்று அர்த்தமாக இருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம் சொல்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25 26 படிமா. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல
நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் போதும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால். இங்க இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க அல்லேலூயா இருக்கிறீங்களா? என்ன சொல்லுது வசனம்? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. பாவம்னு ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சு அதை தொடர்ச்சியா செஞ்சா கவனிங்க, நீங்க இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறீர்கள். இப்ப தெரியாத சத்தியம் ஓகே, ஆனா ஒரு சத்தியம் இப்ப இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சு, சரிங்களா? பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் இருப்பது பாவம். ஆனா அது உங்களுக்கு தெரிஞ்சிட்ட பிற்பாடு ஐயோ இந்த காரியத்துக்கு பொருத்தனை பண்ணியிருக்கிறனே தப்பு, மனந்திருப்பது தான் ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஆனா அப்படியே விட்டுடக்கூடாது. அப்போ கவனிங்க, சபை கூடி வருவதை விட்டு விடுறாங்க பார்த்தீங்களா, அலட்சியமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எதில் இருக்கிறாங்கன்னா பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. பின்மாற்றம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். எப்போ என்ன நடக்குன்னு தெரியவே தெரியாது, எப்போ என்ன நடக்குன்னே தெரியாதுங்க. நல்லா இருக்கிற மாதிரி தான் நினைப்போம். பைபிள் சொல்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியிலே நாசமாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பின்மாற்றம் அடைந்திருக்கிற மக்களை பார்க்காதீங்க. நீங்கள் அவங்க சபைக்கே வரல, நல்லா இருக்கிறாங்கன்னு அதெல்லாம் குறித்து நீங்கள் திங்க் பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கவனிங்க, எல்லாரும் ஐயோ இது கடினமான உபதேசம், இதை நம்மளால் கேட்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாதுன்னு போகும்பொழுது பேதுருலாம் ஓடியாராங்க, சிஷ்யெல்லாம் ஓடியாராங்க. ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரை பின்வாங்கி போகிறாங்களா, ஆண்டவரே அவங்களை ஏதாவது சொல்லி தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சிஷ்யரை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? அப்படி சொல்ல முடியும். பதறி துடிச்சு, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவன் தருகிற வசனம் உம்மிடத்தில் தானே இருக்கிறது என்று சொல்லி அலறி, ஐயோ ஆண்டவரே நாங்கள் போக மாட்டோம், உங்ககிட்ட தான் ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகுறாங்க. அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த சபை ஐக்கியத்தை ஸ்தோத்திரம், இந்த வாரம் வந்தோமா அடுத்த வாரம் நமக்கு டாட்டா காமிச்சிடலாம், இதெல்லாம் பின்மாற்றத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஜபங்களுக்கு அசட்டை செய்வது அடையாளமாக இருக்கிறது, சரிங்களா? இன்னைக்கு ஒரு ஜப கூட்டம் அல்லது கவனிங்க புதன்கிழமை வீட்டு ஜப கூட்டம் அல்லது சபையில் பெண்கள் கூட்டம், ஏதோ ஒரு கூட்டம், கவனிங்க, இந்த பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க அசட்டை செய்வார்களாம். பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க இந்த ஐக்கியத்தில் இணைய விரும்ப மாட்டாங்க, அசட்டை செய்வார்களாம். ஆகவே கவனமாக இருங்கள். சபையில் இருந்து பிரிந்து செல்வது பின்மாற்றத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 18:1 இவ்விதமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18:1 வாசியமா? நீதிமொழிகள் புஸ்தகம், பிரிந்து போகிறவன் தன்னுடைய இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். கவனிங்க, ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போகிறவன், தேவனோடு கூட இருக்கிற உறவை விட்டு பிரிந்து போகிறவன் தன்னுடைய இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். புரியுதுங்களா? ஆகவே ஸ்தோத்திரம், சபையிலிருந்து ஐக்கியத்திலிருந்து பிரிந்து செல்வது பின்மாற்றத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்து ஒரு அறிகுறி, பழைய பாவத்தை மீண்டும் செய்வது பின்மாற்றத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கவனிங்க, பழைய பாவத்தை மீண்டும் செய்வது பின்மாற்றத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய், கவனிக்கணும், நாய் தான் கக்கினதை தின்னவும். இது யாரா பார்த்துருக்கீங்களா? நாய் கக்கந்த தின்னதை பார்த்துருக்கிறீங்களா? சில பேர் பார்த்துருக்க கூடும். அதை பார்த்தா நமக்கு அந்த வயிற்றுல இருக்கிறது கொமட்டிக்குன்னு வரும்பா. நாய் கக்கந்த பார்த்தா அது போன மலத்தை விட கேவலமாக இருக்கும். அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் பழைய பாவத்துக்கு போகிறவன் நாய் தான் கக்கினதை தின்றான்.
மறுபடியும் எந்த பாவத்தை விட்டுட்டு வந்தானோ அந்த பாவத்தை மறுபடியும் செய்யும் பொழுது ஆண்டவர் எதற்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார் என்றால், நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஆகவே அந்த ரங்கத்தில் ரகசியமாக எதை விட்டுட்டு வந்தீங்களோ அதை மறுபடியும் செய்யறீங்கன்னா நீங்க பின்மாற்றத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கண்ணை மூடினா அடுத்த செகண்ட் ஐயோ அந்த கதறல் தான் கேட்கும். சரிங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். பைபிளை படிக்கிறோம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். நாம செத்த பிறகு ரெண்டு சாட்சி. ஒரு சாட்சி உண்மையும் உத்தமுடைய தேவ பிள்ளைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி அப்படி வாங்கணும் இல்லையா? அக்கிரம செய்காரனே அக்கிரம செய்காரியே என்னை விட்டு அகன்று போ. இப்ப தெரியாதுங்க. இப்ப பரீட்சை எழுதி கொண்டு இருக்கிறோம். இப்ப வாழ்க்கை என்கிற ஜீவியத்தில் கவனிங்க, நம்ம பரீட்சை எழுதி கொண்டு இருக்கிறோம். பாஸா பெயிலா உயிரை விட்ட பிறகுதான் தெரியும் நம்ம எங்கே போய் சேர போகிறோன்னு சொல்லி. நான் நினச்சின்னு இருப்பேன் பரலோகம் போய் சேருவேன், நான் நினச்சின்னு பாடுவேன் பரலோகமே என் சொந்தமே. ஆனால் உள்ளத்தில் குறுநி அழுக்க நான் வைத்து கொண்டு இருந்தா நான் பரலோகத்துக்கெலாம் போய் சேர மாட்டேன். அக்கிரம செய்காரனே என்னை விட்டு. ஆமாம், பரிசுத்தம் வெள்ளையும் சொல்லியமா இருக்கிறதுல பரிசுத்தம் கிடையாதுங்க. நகனட்ட கைட்டி போகிறதுல பரிசுத்தம் இல்லைங்க. உள்ளத்திலே கவனிங்க கவனிங்க, அவங்க சாந்தமாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாய் வாழ வேண்டும். அதான் கடந்த வாரமே சொன்ன, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று. அல்லேலூயா. மாத்திரமல்ல, இந்த பின்மாற்றத்துக்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் பிரதிஷ்டையை உடைத்துக் கொள்வார்கள். அதாவது ஆண்டவருக்காக அர்ப்பணிப்பை ஒன்று கொடுத்திருப்பார்கள். அந்த அர்ப்பணிப்பையே காத்து கொள்ளாதபடிக்கு வாழ்க்கையில் வழிவிலகி செல்வார்கள். சரிங்களா? ஆமென். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே, ஆதியிலே பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசம், ஆதியிலே இருந்த அந்த அர்ப்பணிப்பு விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். போதும், ஆக்கினைக்கு உட்படுவார்கள். அந்நிய தேசத்திலே கொண்டு போகப்பட்ட தானியேல் ராஜாவின் திராட்சை ரசத்தினாலும் ராஜாவின் போஜனத்தினாலும் ஒரு நாளும் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அவன் ஒரு பிரதிஷ்டையை தேவனுக்கு முன்பாக வைத்தான். நியாயாதிபதி புஸ்தகத்தில் அந்த இஸ்ரவேல் தேசத்தை நியாயம் விசாரிக்க 14 பேர் தோன்றுகிறார்கள். அதிலே ஒருவன் சிறந்த ஒரு வல்லமையை பெற்றவனாக சிம்சோன் காணப்பட்டான். சிம்சோன் நசரேய விரதம் உடையவனாக இருந்தான். ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிள்ளை. ஆனால் அவன் அந்த பிரதிஷ்டையை காத்து கொள்ளாமல் கண்ட பெண்களோடு கூட அவன் உறவு வைத்தபடினாலே, அவனுடைய ரகசியத்தை அவன் சொன்னபடினாலே அவனுடைய தலைமுடி முழுவதும் மொட்டையடிக்கப்பட்டது. அவனுக்குள்ள இருந்த பலன் போனது. பிரதிஷ்டையை காத்து கொள்ளும்போது தான் நமக்குள்ள ஒரு பலன் வரும், ஒரு விசுவாசம் வரும், ஒரு வைராக்கியம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்காக பிரதிஷ்டையை காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா தானே என்கிற ஒரு வாழ்க்கை எவ்வளோ நாளைக்கு நீ நானும் வாழ்ந்துட முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு மரணம் வரதான் போகிறது. ஒரு நாளைக்கு மரணம் வரதான் போகிறது. அந்த மரணத்துக்கு பிற்பாடு மெய்யான ஒரு வாழ்க்கை தொடங்கத்தான் போகிறது. ஆமென். கட்டி வைத்த மாளிகையும் சேர்த்து வைத்த செல்வங்களும் படித்து வாங்கிய பட்டம் பதவிகளும் இந்த உடலை விட்டு உன் ஆவி பிரிந்து போகுமானால் உன்னோடு கூட வந்திடுமோ அப்படின்னு ஒருத்தர் பாடி இருக்கிறாங்க. உலகத்தை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இருந்தால் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தாலும் இல்லை என்றாலும்
என் இயேசு கூட வருவார். கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவே நம்மோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே பிரதிஷ்டையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆதி அன்பை விட்டு விலகுவது பின்மாற்றத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. யோசித்து பாருங்க, ஆதியில இருந்த மாதிரி இப்பொழுது அன்பிலே நிலைத்திருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். ஆதியிலே கடவுளுக்காக காண்பித்த அந்த அன்பு இப்பொழுது இருக்கிறதா? ஸ்தோத்திரம். இல்லை என்றால் நீங்க பின்மாற்றமான ஆவிக்கு, உங்களை பின்மாற்றத்துக்குள்ளாய் தள்ளுகிற ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆகவே மனம் திரும்புங்கள். இந்த நிலைமையிலிருந்து நீ விழுந்து போயிருக்கிறாய் என்பதை உணர்ந்து நீ மறுபடியும் பழைய அன்புக்குள்ளாய் வந்துவிடு என்று தேவன் உன்னை என்னையும் பார்த்து எச்சரிக்கிறார். அடுத்தது மறுதலிப்பது பின்மாற்றத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார் பவுல், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். கவனிங்க, இதெல்லாம் அனுபவிச்சு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அனுபவிச்சு அந்நிய பாஷையை பேசி எல்லாம் பண்ணி மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக கவனிங்க, ஜெபம், வேத வசன தியானம் குறைந்து போவதல் பின்மாற்றத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஜெபம், வேத வசனம் இல்லாத ஒரு காரியம். படிக்காத பிள்ளைங்களை விட்டுடுங்க, அவங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நல்லா படிக்க தெரியும், எல்லாம் தெரியுன்ற அந்த பிள்ளைங்களாம் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய சிந்தையில் இந்த வசனத்தை படிக்கணும். ஜெபம், வேத வசனம், தியானம் குறைதல் இதெல்லாம் இல்லைன்னா நாம் பின்வாங்கி போவதற்கு ஏதுவாக இருக்கும். யோபு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். பயபக்தியை வீண் என்று சொல்லி, நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். ஆதியில் இருந்த மாதிரி ஜெப வாழ்க்கை இல்லை, ஆதியில் இருந்த மாதிரி வேத வசனத்தை படித்து தியானம் பண்ணுற காரியம் இல்லைன்னா நாம் பின்மாற்றத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறோம் என்று அர்த்தம். நாம் மனம் திரும்புவோம். அடுத்ததாக கர்த்தருடைய வசனத்தில் விருப்பம் இல்லாமல் ஒரு பின்மாற்றத்தின் அறிகுறியாக இருக்கிறது. எரேமியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே எரேமியா சொல்லுகிறார், அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். வசனத்தை அவங்களுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதின் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வசனத்தை கேட்டா கூட அதுல குறை கண்டுபிடிக்கிறது. இது பின்மாற்றத்திற்கு அடையாளம். அல்லது பின்மாற்றத்தில் விழுந்து போயிருக்கிறவங்க தான் பிரசங்கத்தை குறை சொல்வார்கள், வசனத்தை கேட்கவே மாட்டாங்க, தொண பேசுவாங்க. ஆனா பரிசுத்தம் ஓவரா கொற்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அவங்க வேத வசனத்தின் மீது அக்கறை இல்லாதவர்கள். ஆமென். வேத வசனத்தின் மீது வாஞ்சை இல்லாதவர்கள். ஆகவே கர்த்தருடைய வசனத்தில் விருப்பம் இல்லாமை என்கிற ஒரு சிந்தை வருமானால் நீங்க பின்மாற்றத்தில் அல்லது பின்மாற்றத்தின் ஆவி உங்களை பிடித்திருக்கிறது என்று அர்த்தம். அடுத்தது வீண் சிந்தனை, தேவையில்லாதலாம் யோசிக்கிறது, தேவையில்லாதலாம் திங்க் பண்றது. ஓகேவா? வாசிங்க சங்கீதம் 119 113வது வசனம். வீணான சிந்தனைகள் படிமா. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து
வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். உக்காந்துக்கின்னு தேவையில்லாத சிந்தனைலாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் பின்மாற்றமான ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறோம் என்று அர்த்தம். பின்வாங்கி போய்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆகவே யோசிங்கள் அன்பானவர்களே, உங்கள் சிந்தனை எப்படி இருக்கிறது? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடுவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன்னுடைய காலத்தில் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். வாய்க்கும் இரவும் பகலும் வசனத்தை குறித்து சிந்தனை செய்து கொண்டிருப்பான். இரவும் பகலும் எப்படி பணம் சேர்க்கறது, எப்படி உலகத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது, எல்லாம் துட்டு 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 தாண்டா வாழ்க்கை, பணம் தான் வாழ்க்கை. இந்த பணம் 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 பணம்னு பணத்துக்கு பின்னாடி போகணும்னா நம்மளை பணமாக்கணும். அது உண்மைதானே? பணம் 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 பணம்னு அது போனீங்க, பணம் நம்மளை தேடி வரட்டுங்க, பணத்தை தேடி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையா தெய்வத்துக்கு நாம் இடம் கொடுத்து அவரை பின்பற்றுவோமானால் பணம் நம்ம தேடி வரும், ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். சொல்லுவாங்க பணம் 10 செய்யும். ஆமாம் உண்மைதான், 10 செய்யும், 11வது காரியத்தையும் செய்யும். என்ன 11வது காரியம்? பாதாளத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா, ஆமென். ஆகவே போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நான் பணத்தையே சேர்த்து 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 சொத்தெல்லாம் சேர்த்து சேர்த்து பட்டினி எகிரி போயிட்டா யோசிச்சு பாருங்க. அங்கே போய் நரகத்தில் தான் விழுந்து ஐயோ ஐயோ என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரனா, அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர் உனக்கு பூமியில் வாழும் பொழுது சபையை கொடுத்திருக்கிறேன், வேதாகமத்தை கொடுத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தேன், ஆனால் நீ எல்லாவற்றையும் அசட்டை பண்ணினாய். ஆகவே இங்கே நீ வேதனைப்படு. இருப்பது ஒரு வாழ்க்கை, எப்படி இருந்தாலும் சாக தான் போகிறோம், ஆனால் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவே தான் பவுல் சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? ஆகாத சம்பாசனைகள். இந்த பின்மாற்றக்காரங்க எப்போதும் தொண பேசி கொண்டு இருக்குது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஆகாத சம்பாஷணைகள். மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள், தேவையில்லாத பேச்சு நல்லொழுக்கங்களை கெடுக்கும், நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். வேலைக்கு போற இடத்துல தேவையில்லாத பேச்சு, வேற எங்கன்னா போனா தேவையில்லாத பேச்சு, கேலி கிண்டல் பரியாசம், கிழவி கதை கட்டுக்கதை, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு என்று சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் அட்வைஸ் பண்றாரு. அப்போ சொல்றாரு, மோசம் போகாதே, தேவையில்லாத பேச்சு வேணாம். ஆதியிலேயே முதல் மனுஷன் எதால விழுந்தானா? பாவத்தால தான் விழுந்தா, பின்வாங்கி போனா. புரியுதுங்களா? ஆகவே நம்முடைய வாயில தேவையில்லாத பேச்சுகளே வரக்கூடாது. ஆகாத சம்பாஷணைகளுக்கு விலகி ஓடுவோம். அடுத்தவர்களின் குற்றத்தை பெருசா பார்க்கறது யாருடைய வேலை? கவனிங்க. பின்மாற்றமாக இருக்கிறவன் அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற பெரிய உத்தரத்தை தான் பார்ப்பான். இவன் விழுந்து போய் கிடக்கத்தை பார்க்க மாட்டான். வாசிங்க ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் புஸ்தகம் 2:1. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஆக அன்பானவர்களே, மற்றவர்களை கவனிங்க. நாம் குற்றம் தீர்ப்பது ஒரு பின்மாற்றத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. நீ யோக்கியமா? வேண்டாம், அவன் எதனா செஞ்சுட்டு போட்டோம். அவனுக்காக நம்ம ஜபத்தை தவிர வேற எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம ஓடுகிற ஓட்டம், அந்த ஓட்டத்தில் ஒழுங்கின்படி ஓடுவோம். பவுல் சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன்,
ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்கில் நான் சைடில் பார்த்துக்கலாம் ஓடக்கூடாது. இவன் எப்படி ஓடுறான், இவன் எப்படி ஓடுறான், இல்லை என் ஓட்டம் இந்த 2 கோட்டுக்கும் தாண்டி கால் போதா, இல்லை சரியா 2 கோட்டுக்குள்ளேயும் என் கால் கரெக்டாக இருந்து ஓட வேண்டும், ஒழுங்கின்படி ஓட வேண்டும். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நாடி எனக்கு முன்பாக வைத்திருக்கிற பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். முறுமுறுத்துக்கினேன். என்னத்துக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி முறுமுறுத்துக்குனா? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, ஐயோ வேஸ்ட்டு, அந்த சபை வேஸ்ட்டு, இந்த சபை வேஸ்ட்டு, இந்த பாசு சரியில்லை, அந்த பாசு சரியில்லை. சரியில்லாதவங்களுக்கு தான் அந்த பூமிக்குரிய வாழ்க்கை. கர்த்தர் சரிப்படுத்த தான் சபையை கொடுத்து இருக்கிறார். என்ன சொல்றீங்க? ஆமே. நான் முற்றிலும் பர்ஃபெக்ட் ஆகிட்டேன்னா வாப்பா நீ பரலோகத்துக்கிட்டுவார். ஓகேவா? அங்கே அடுத்தவனை பார்க்காத, அடுத்தவனை பார்க்காத, நீ சரியில்லை பார்க்காத, உன்னை பார். ஆமான்றீங்களா? அல்லேலூயா. ஆமே. அப்போ இந்த பின்மாற்றத்துக்கு அடையாளமாக இருக்கிறவர்கள் அவங்க குற்றத்தை பார்க்காம அடுத்த குற்றத்தை பார்த்து, அவனால தான் நான் சர்ச்சைக்கு வரல, இவளால் தான் நான் சர்ச்சைக்கு வரல, அந்த பாசு சரியில்லை, அந்த பிரசங்கம் சரியில்லை. அல்லேலூயா. தேவன் மேல் அன்பு இருந்தால் சபைக்கு ஓடி வரும். ஆமென். புரியுதுங்களா? ஆமென். பின்மாற்றமாய் நடக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து எப்போ வரும்னு தெரியாது. ஆகவே ஸ்தோத்திரம், மற்றவர்களின் குற்றத்தை காண்பது பின்மாற்றத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்தது பெருமை, மனமேட்டிமை. நீதிமொழிகள் புஸ்தகம் 18:12 வாசியுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 18:12. அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மனமேட்டிமை. பெருமையானவர்களை பேசுவார்கள். இந்த பெருமையானவர்களை பேசுகிறவர்களை பார்த்தால புரிந்து கொள்ளுங்கள், அவன் விழுந்து போய் கிடக்கிறான். அவனுக்கு எவ்வளோ புத்திமதி சொன்னாலும் அவன் சாக்கு போக்கு தான் சொல்லுவான். அவன் ஏற்றுக்க மாட்டான். ஆமாம் உண்மை தாங்க, ரைட்டு, மாற்றிக்கணும்னு சொல்லவே மாட்டான். அதுக்கு ஆப்போசிட்டு அவன் ஒரு வசனத்தை எடுத்து அடிப்பான். சரிங்களா? ஆப்போசிட்டில் இன்னொரு வசனம் இருக்கும், அதை எடுத்து அடிப்பான். ஸ்தோத்திரம். அப்போது பெருமை உள்ளவர்களுக்கு கவனிங்க, தேவனே எதிர்த்து நிற்கிறார். சரிங்களா? ஒரு காரியம் எடுத்து அறிவுரை சொல்ல வரும் பொழுது அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எதுக்கு அடையாளம்னா தாழ்மைக்கு அடையாளம். ஆகவே மனமேட்டிமை நம்மை கவனிங்க பின்மாற்றத்துக்குள்ளாய் தள்ளிவிடும். அடுத்தது எல்லாத்துக்கும் மனுஷனை நோக்கி ஓரத்து, உலகத்தானை நோக்கி ஓரத்து, போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி ஓரத்து, கோர்ட்டை நோக்கி ஓரத்து. கர்த்தரை முன்பாக வை. தாவீதை குறித்து பைபிளில் படிக்கிறோம், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. வாசிக்கலாம் சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அப்போ தாவீது என்ன சொல்றான்? கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நம்முடைய ஜீவியத்தில் எப்போதும் முன்னாடி யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். பேதுரு முன்னாடியே கர்த்தரை பார்த்தான். ஆண்டவரே நீர்தானா? ஆமா நான் தான்பா. நீரானால் நானும் கடல் இறங்கி நடக்கலாமா? நடந்து வா. கர்த்தரையே பார்த்து நடக்கும் பொழுது அவன் நல்லா நடந்தான். சைடில் காத்து கடலால அப்படியே பொங்குது. இப்படி திரும்பி திரும்பி பார்த்தோன்னே என்ன ஆச்சுன்னா உள்ள அமுங்க ஆரம்பிச்சான். நம்ம அக்கம் பக்கம் பார்க்கக்கூடாது. ஆமென். உலகத்தான பார்க்கக்கூடாது. எப்பா அவன் பாரு எவ்வளோ பெரிய வீடு வாசலை கட்டி வச்சிருக்கிறான், ஏக்கப்படாதே. உனக்காக எனக்காக அப்பா கைவேலை அல்லாத வீடு ஒன்றை பரலோகத்திலே அவர் கட்டி கொண்டிருக்கிறார். ஆமென். இங்க வாழுகிற வாழ்க்கையை வச்சுதான் அந்த வீடு எப்படிப்பட்ட மகிமையான வீடா இருக்குன்னு சொல்ல முடியும். ஆகவே அன்பானவர்களே ஸ்தோத்திரம், எப்பொழுதும் கர்த்தரை முன்பாக வைத்து ஓடுவோம். சரிங்களா? நம்முடைய லக்கு ஆண்டவர். ஆமென். நம்முடைய கொடி சிலுவை கொடி, நம்முடைய கோஷம் அல்லேலூயா. ஆமா, நம்முடைய மார்க்கத்துக்கு தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மார்க்கம் உயிருள்ள மார்க்கம். சரிங்களா? அப்ப ஆண்டவரை முன்பாக வைத்து ஓட வேண்டும். அடுத்தது கவனிங்க,
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதது பின்மாற்றத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எரேமியா புஸ்தகம் 32:40. எரேமியா புஸ்தகம் 32:40. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேலில் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். இப்படி ஆண்டவர் சொல்லிக்கிறார். எனக்கு பயப்படுகிற பயம் அவர்கள் இருதயத்திலே இருக்குன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவங்க பின்மாற்றத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. எதை குறித்து அவங்களுக்கு ஐ டோன்ட் கேர், கவலை இல்லை, பயம் இல்லை. ஸ்தோத்திரம். கவனிங்க, அவங்க கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லை. மேலே ஒருத்தர் பார்த்துக்கின்னு இருக்கிறார். யார் பார்த்துக்கின்னு இருக்கிறாரு? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். கவனிங்க, ஸ்தோத்திரம். சிசிடிவி கேமராலாம் வச்சு பொருத்தி பார்க்குறாங்களா இல்லையா? சேட்டிலைட் மூலமாக ஒருத்தர் எங்கே இருக்கிறான், என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? அப்போது அன்பானவர்களே, நம்மை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் நம்மை உண்டாக்கின கடவுள். சரிங்களா? அப்போ கடவுளுக்கு பயப்படுற ஒரு பயமே இல்லைன்னா அவன் துணிகரமான பாவங்களை செய்வான். சப்பக்கட்டுலாம் கட்டுவானுங்க. சரிங்களா? சாக்கு போக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆகவே நம்ம உள்ளத்தில் எப்பொழுதும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். என் நாமத்திற்கு பயந்திருக்க உண்மையில் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கு. நீ கொளுத்த ஆவில கொளுத்த கற்ற போல வளருவாய், ஆவில ஸ்ட்ராங்கா இருப்பாய். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். அந்த பயம் இல்லைன்னா அவன் பின்வாங்கி போவதற்கு அது ஒரு அறிகுறியாக இருக்கும். அடுத்தது இச்சைகள். யாக்கோபு புஸ்தகம் 1:15. யாக்கோபு புஸ்தகம் 1:5. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். 5 யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. யாக்கோபு புஸ்தகம் 1:15. நான் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறேன். யாக்கோபு புஸ்தகம் 1:15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அடுத்தது கவனிங்க, இச்சை. இந்த இச்சையானது கர்ப்பம் தரிக்குதான். கர்ப்பம் தரிச்சு பாவத்தை பிறக்க செய்கிறது தான். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கவனிங்க, இந்த விழுந்து போனதுக்கு, ஏவாள் விழுந்து போனதுக்கு காரணம் கூட இச்சை தானே. அவ எதை இச்சித்தாள்? பழத்தை இச்சித்தாள். சாப்பிடக்கூடாது என்று சொல்லி தேவன் கட்டளையிட்ட அந்த பழத்தை அவ இச்சித்ததினால கவனிங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்க்குது. ஆகவே நம்மளை ஈர்க்குது ஒரு இடம்னா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும். யோசேப்பு கூட என்ன பண்ணுறான்னா, அந்த போத்திபாருடைய மனைவி சும்மா டிஸ்டர்ப் பண்ண உடனே அவள் துணியை பிடிச்ச ஒன்றை கூட அந்த துணியை அவள் பிடிச்சி இழுக்கும்பொழுது அந்த துணி அவள் உருவனோடனே அந்த துணியை அவள் வச்சுக்கிட்டோன்னு விட்டு கிடச்சிட்டு ஓடுறான். ஆமாம். ஆகவே தேவையில்லாத இடங்களுக்கு நாம் செல்லக்கூடாது. அது என்னன்னா நம்மளை என்ன பண்ணணும்னா கவனிங்க, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அப்படியே இழுத்து பாவத்தில் விழ வைக்கும். ஆகவே ஸ்தோத்திரம், இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்த ஒரு காரியம், சூழ்நிலை, பிரச்சனை, கஷ்டங்களை இதெல்லாம் நம்ம அப்படியே மைண்டை செலுத்தி அதை குறித்து யோசிப்போமானால் நாம் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாது. இதுக்குண்டான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 14
மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். யாரு? பேதுரு. அப்ப அவன் சூழ்நிலையை பார்த்தான் இல்லையா, தன் கஷ்டத்தை பார்த்தான் இல்லையா, தன் பிரச்சனையை பார்த்தான் இல்லையா. நீ யாரை ஸ்ட்ரைட்டா பார்த்துக்கிட்டு இருக்கணும்? இயேசுவை தானே பார்க்கணும். அவரையே பார்த்து கொண்டிருந்தா நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒழுங்காக இருக்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சூழ்நிலையை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து தலைகளை அடிச்சுக்கின்னு என்ன பண்ணுறோம்? நான் சர்ச்சைக்கு வந்தேன், எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு என்ன பண்ணுறோம்? நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறோம். ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை பரிசோதிப்பார். சாத்தான் சோதிக்க வருவான், ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பரிசோதிப்பார். தொடர்ந்து வராங்களா இவங்களுக்கு இந்த அற்புதம்? நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, அற்புதங்களையோ அல்லது ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு. ஆனால் ஆண்டவர் டெஸ்ட் வைப்பார். ஆண்டவர் டெஸ்ட் வைப்பார். அதில் நீங்கள் யாருக்கு இடம் கொடுக்குறீங்க? பிசாசுக்கா அல்லது தேவனுக்கா? சரிங்களா? தேவனுக்கு இடம் கொடுப்போமானால் நம் ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறோம்னு அர்த்தம். பிசாசுக்கு இடம் கொடுத்தா நம்ம பின்வாங்கி போவதற்கு அடையாளமாய் அது நம்மை இழுத்து கொண்டு போகிறது என்று அர்த்தம். ஆகவே அன்பானவர்களே, சூழ்நிலையை பார்க்காதீங்க. மனுஷன் ஒன்று சொல்லுவான், சரிங்களா? உலகம் ஒன்று சொல்லும், பிசாசு ஒன்று சொல்லுவான், வேதம் ஒன்று சொல்கிறது. எதை நீ சொல்ல போகிறாய்? உன்னை பைபிள் யார் என்று சொல்கிறதா அந்த நபர் தான் நீ. இந்த பைபிள் நீ யாருன்னு சொல்கிற அந்த ஆள் தான் நீ. இந்த பைபிள் உனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்கிறதோ அது எல்லாம் உனக்கு உண்டு. இந்த பைபிள் உனக்கு என்னவெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லப்பட்டிருக்குதோ அதெல்லாம் செய்ய முடியும். அப்போ இந்த பைபிளையே நோக்கி பாருங்கள். நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது பைபிள். உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று பைபிள் சொல்கிறது. அப்போது ஸ்தோத்திரம், கவனிங்க, நாம் தெய்வத்தையே நோக்கி பார்க்க வேண்டும். கடைசியாய் ஒரு காரியம், எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால், ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்றார். இதோடு நாம் முடிக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 17 காரியம் நான் சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். இங்க சொல்றாரு விசுவாச குறைவு. தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவரை தேடினால் அவர் பலன் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? ஆகவே விசுவாசம் இல்லாமலேயே நாம எதை செஞ்சாலும் அது பாவங்க. நாம தேவன் மேல் விசுவாசம் வச்சுதான் காரியத்தை தொடங்க வேண்டும். எதை செஞ்சாலும் தேவனை நம்புங்கள், அவர் வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்படின்னா விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். சரிங்களா? நான் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஏறி நான் காஞ்சிபுரம் போனோம். அங்கே போய் கண்டக்டர் பார்த்து, உங்களுக்கு நல்லா ஓட்ட தெரியுமா, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிறீங்களா, நீங்கள் எத்தனை வருஷம் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் படிச்சிங்க, இப்படிலாம் கேட்டால் ஏறுவேன். ஒரு நம்பிக்கை ஏறி உக்காந்தா என்னாவான், இட்டு போய் சேர்ப்பான். ஹோட்டலில் போகிறோம், உக்காடுறோம், ஒரு மசால் தோசை எத்தாப்பா எத்தாந்து எப்பா இல்லை எதனா கலந்துட்டியா, வசதி வச்சிட்டியா, இப்படியா கேட்போம். நம்பிக்கை தானே. ஹாலில் போகிறோம் படுக்க, இப்போ ஒரு பாயை போகிறோம், தலைகாணி போகிறோம், டயர்டாக இருக்குது, தூங்கணும், இல்லை அந்த ஃபேன் சுவிட்சை போட்டோம், ஐயோ ஃபேனு தொப்புன்னு விழுந்துட்டா என்ன பண்ணும் அப்படின்னு நான் தூங்குறோம். நம்ம எல்லாம் விசுவாசம் தானே. ஆமென். அப்போது கவனிங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போது இந்த வேதத்தில் ஆண்டவர் ஏராளமான வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். பானலியா வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. அவர் ஏமாற்றுவதற்கு மனுஷன் கிடையாதுங்க. மனுஷன் நாங்கள் சொல்லிட்டு ஏமாத்துவான். இவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம். ஆமாம். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணுமோ அது நடக்கும். விசுவாசியுங்கள், விசுவாசத்திலே தடுமாறாமல் இருங்கள். ஆமாம். தேவனால் பிரபதலாம் உலகத்தை ஜெயிக்கும். உன் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற
ஜெயம் என்று வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. ஆகவே விசுவாசம் இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கும் போய் சேர முடியும். விசுவாசம் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். ஆகவே அந்த விசுவாசம் குறையுதுன்னா, விசுவாசம் இல்லாமல் போகுதுன்னா பின்மாற்றத்தில் போய்க்குன்னு இருக்கிறோன்னு அர்த்தம். பின்மாற்றத்தில் போய்க்குன்னு இருக்கிறோன்னு அர்த்தம். ஆகவே நாம் மனம் திரும்பி ஆண்டவரே உம்மை விசுவாசிக்க எனக்கு அருள் செய்யும் என்றால் விசுவாசத்தின் ஆவியை வர்த்திக்க பண்ண அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உன்னிடத்தில் என்னிடத்தில் ஆண்டவர் கொடுத்தது விலையேற பெற்ற ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நாம் இழந்து போய்விடக்கூடாது. சரிங்களா? அதை பிடுங்கிறதுக்கு தான் பிசாசு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்போது கொடுத்த அந்த ரட்சிப்பை எது வரைக்கும் காத்துக்கொள்ளணும்னா நம்ம சாகர வரைக்கும் அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும். ஆமென். அந்த விசுவாசத்தில், அந்த ரட்சிப்பில், பரிசுத்த ஜீவியத்தில், வேதத்தை வாசிப்பதில், சபைக்கு வருவதில், பரிசுத்தானுடைய ஐக்கியத்தில், தெரிந்த சத்தியத்தில் நடப்பதில் நம்ம அதிக உறுதியாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எழுந்து நிற்கலாமா?